கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சொல்லுங்க வணக்கம். வணக்கம் சொன்னா வணக்கம் சவுண்ட் இல்லை. ஓகே. ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில் கேரளா தமிழ் சங்கம் மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. சவுண்ட் கேட்கலையா? ஓகே, மேபி. ஆனால் நான் கார்ட்லெஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா ஃபீட்பேக் ஆகுது. ஹலோ, ஓகே, இப்போ ஓகேவா? கார்ட்லெஸ் மைக் ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. You can see the cards as well. ஓகே, ஓகே. ஓகே, மீண்டும் ஒரு முறை எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுல என்னோட பேர் வந்து மணிகண்டன், சவுண்ட் மணி அப்படின்னு வந்து நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அழிந்து வரக்கூடிய நம்ம பாரம்பரிய இசைக்கருவிகள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து, அதாவது ரிவைவ் பண்ணி திருப்பி இப்போ எப்படி புழக்கத்தில் நம்ம வாசிக்கிறது, எப்படி எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மெயினாக நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்கள் இவங்க எல்லாமே வந்து இசையை வந்து வாழ்வியலாக கொடுத்துருக்காங்க. அதாவது டே டு டே லைஃப்பில் வந்து மியூசிக்கை வந்து ஆஸ் அ பார்ட்டாக வைக்காமல் ஒரு மெயின் ரோலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னோட முதல் இசைக்கருவி பறை, அதே போல் தோல் இசைக்கருவிகளோட முதல் இசைக்கருவியும் பறை தான். ஸோ இதில் தான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல் இன்றைக்கி அமெரிக்கா முழுக்க, உலகம் முழுக்க நம்மளோட தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக பறை இசைக்கருவியை எடுத்து பறையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இதை பறையாட்டமாவோ இல்லை ஒரு தப்பாட்டமாவோ இல்லை வந்து ஒரு மேளமாவோ தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதை தாண்டி எப்படி வாழ்வியலுக்கான கருவியாக நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பறை அப்படின்னா அந்த சொல்லோட பொருள் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? பறைனா என்ன? சொல்றது. ஓகே, பறைனா சொல். ஓகே, பறைனா வந்து சொல்றது, பேசுறது. இன்னைக்கும் பறைங்கிற வார்த்தை நம்ம தமிழ்ல மட்டும் இல்லாமல் வேற எந்த மொழியில பயன்படுத்துறாங்க? மலையாளம். ஸோ இன்னைக்கும் தொடர்ச்சியாக டே டு டே லைஃப்ல விட பரண்யோ, இங்கே பேசு, இங்கே சொல்லு அப்படின்னு அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த பறை பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு ஓல்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம சொல்லலாம். அதாவது இந்த ஓல்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட தமிழ் முதல் இலக்கிய நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னது? தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் எழுதினது யாரு? தொல்காப்பியர். ஸோ தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பறைய தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தியாளின் பகுதியோடு தொகை பிறவும் கருவன மொழிப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம்ல ஐந்திணைகள். எனக்கு தெரியல இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தெரியுமான்ட்டு, பட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஐந்திணை என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ ஐந்திணை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது 5 லேண்ட்ஸ்கேப்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஐந்திணைகளுக்கு உண்டான கருப்பொருள்களில் நம்ம முன்னோர்கள் பறையை வச்சிருக்காங்க. அதாவது இசைக்கருவியாக பார்க்கும்போது பறை இருக்கு, யாழ் இருக்கு. நம்ம யாழ் இன்னைக்கு இருக்கா உயிர்ப்போட? இல்லை, ஆனால் இருக்கு. எங்க இருக்குன்னா ஹார்ப் அப்படிங்கிற பேரில் மற்ற நாடுகள் உயிர்ப்போட இருக்கு. நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே ஒரு மியூசியம்ல கூட்டு போட்டு அப்படியே அடைச்சி வச்சுட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட சோழி. ஸோ அதை திருப்பி ரிவைவ் பண்ணி நம்ம வந்து செங்கோட்டியால், சீரியால், பேரியால், மீன்யால், வில்யால் இப்படிலாம் நம்ம செஞ்சு அதை ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதை நம்ம கொண்டு வந்து வாட்சி காமிப்போம். ஃபர்ஸ்ட் பறையை பற்றி நம்ம பார்க்கலாம். பறையில் பல்வேறு அடிகள் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய திரைப்படத்துலையோ சரி இல்லை வந்து ஏதாவது ப்ரோக்ராமில் கேட்டிருப்பீங்க. அந்த அடிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா,
சரி மற்ற இடத்துல நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் இதுதான் பறையோட இசையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இதில் பல்வேறு தாளங்கள் இருக்கு. முதல்ல இந்த இசைக்கருவியை நம்ம முன்னோர்கள் எப்படி பார்த்துருக்காங்கன்னா ஒரு தற்காப்பு கருவியை தான் பார்த்துருக்காங்க. ஸோ இசைக்கருவியை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு தற்காப்பு கருவியாக பார்த்தாங்க அப்படின்னா, இப்போ காடுகளில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட சொசைட்டி வந்து ஒரு ஹண்டிங் சொசைட்டி. ஸோ அப்படி தான் அவங்க காடுகளில் வந்து ஒரு காட்டுவாசியாக அவங்க வந்து சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு வேட்டையாடி சமூகமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விலங்குகளை வேட்டையானதுக்கப்புறம் அந்த தோள்கள் மூலயமா இந்த இசையை வந்து இசையா இல்லாமல் ஒரு ஒளியாக இசைச்சிருக்காங்க. அப்போ பறவைகள்லாம் பறந்து போயிருக்கு, மனிதனும் பயப்பட்டிருக்கான். அப்போ தான் இது ஒரு தற்காப்பு கருவியாக விலங்குகள்கிட்ட அவங்களை தற்காத்து கொள்றதுக்காக இதை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்வியலோட அழுகை, துக்கம், சிரிப்பு எல்லாத்துக்குமே அவங்க வாழ்வியலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் இந்த பறை மூலியமா அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்போ கூட நான் எத்தனை பேர் வந்து தலையாட்டிங்க, எத்தனை பேர் கால் ஆட்டிங்க? எல்லாருமே ஆட்டணும். ஸோ அதுதான் வந்து நம்ம சோல், அதான் வந்து நம்ம உணர்வுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பறைய ஒரு செய்தி தொடர்பு கருவியாக பயன்படுத்திருக்காங்க. செய்தி தொடர்பு கருவினா என்ன? ஸோ அந்த காலத்தில் இப்போ கூட நம்ம சொல்லுவோம் பறை சாற்றுதல், நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். நிறைய இலக்கியவாதிகள் வந்து அந்த 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 வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ கோயில்களில் நடக்கக்கூடிய விஷயமோ இல்லை ஒரு ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து ஒவ்வொரு அடிகள் மூலம் மற்ற இடத்துக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் பாசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா, நான் பறையில் ஒரு தாளம் வாசிப்பேன், நீங்கள் அந்த தாளத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். எப்படின்னா ஒரு கிளாப், ஓகேவா, உங்கள் கைத்தட்டல் வழியா. ஸோ என்னோட செஷனில் வந்து நீங்கள் கை வந்து தட்ட தேவையில்ல, நானே தட்ட வச்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் போக சரியா. ஸோ அதனால் நாம் இப்போ வந்து போவோம். ஓகே, ஸோ இப்போ நான் எந்த இடத்துல மாற்றுறேன், எந்த இடத்துல வந்து நான் கம்மி பண்ணுறேன், எந்த இடத்துல அதிகம் பண்ணுறேன், இது எல்லாமே முன்னாடி தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ கேட்குறீங்க, சடனாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் போகுது, நீங்கள் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் இந்த பறை இசையை ஒரு செய்தி தொடர்பு கருவியாக இசைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீகோட் பண்ணி பார்க்கணும்னா, என்னோட சொந்த ஊர் ஈரோடு. ஸோ ஈரோட்டில் வந்து இந்த கம்பம் போடுற ஃபெஸ்டிவலும் நடக்கும். அதாவது கோயில் திருவிழாக்கள், கோயில் கொடையமாங்க, கோயில் திருவிழான்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அடி இருக்குது. அதாவது ஒரு அடின்னு ஒரு அடி இருக்குது. இசைச்சாவே அங்க இருக்கக்கூடியவங்க, அதாவது வயசானவங்க சொல்லிடுவாங்க, சாமி வந்து அந்த சாமியை வந்து கோயில்ல இருந்து எடுத்து சப்பரத்தில் வைப்பாங்க, தேர் சொல்லுவோம்ல, அந்த தேர்ல வைப்பாங்க. அதுக்கு இந்த அடி இசைப்பாங்க. இது 2 அடி இருக்கு. இந்த அடி இசைச்சாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சாமி வந்து அந்த கோயில்ல இருந்து புறப்பட்டுருச்சு, இப்போ ஊருக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு. 3 அடின்னு ஒன்று இருக்கு. போது அங்க இருக்கவங்க வயசானவங்க சொல்லுவாங்க, ஓகே இது வந்து சாமியே நம்ம வீட்டு பக்கத்துல வந்துருச்சு. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இங்க இருந்து வாசிக்கும் போது உங்களுக்கு இங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அதை ரீச் அவுட் ஆகும். ஸோ பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் தள்ளி கேட்கும், தூரமா இருக்கவங்களுக்கு கொஞ்சமா கேட்கும். அப்ப இதை வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவா ஒரு இசையை வச்சு எப்படி இருந்திருக்காங்க நம்மளால இதை பார்க்க முடியுது. இது எல்லாமே இலக்கியங்கள் இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே இலக்கியங்கள், திருக்குறள் ஆகட்டும், திருக்குறள் பறையோட ரெஃபரன்ஸ் அவ்வளோ இருக்கு, தொல்காப்பியத்துல இருக்கு, பஞ்சமரபுல இருக்கு. ஸோ நிறைய பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, நிறைய புத்தகங்கள்ல வந்து நம்ம இசைக்கும் பறைக்குமான சான்றுகள் வந்து நிறையவே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பறையை நீங்கள் எங்கெங்கெல்லாம் மெயினாக பார்த்துருக்கீங்க? நம்ம ஊரில் சரி, இங்கேயும் சரி. இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு தமிழ் சங்க நிகழ்வுனா நாங்கள் வந்து பறை இசைக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் இசைக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம ஊரில் நீங்கள் எதுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? செய்தியை தெரிவிக்க ஓகே, தண்டோரா போட்டுட்டு வருவாங்க ஊரில் முன்னாடிலாம். ஓகே, அப்புறம் வேற கோவில்கள்ல முன்னாடி பார்த்துக்கலாம். பட் இப்போ எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. டன் 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 முடிஞ்சு போச்சு. அப்படி மாறிடுச்சு இன்னைக்கு.
மெயினாக நிறைய பக்கம் அப்படி ஆயிடுச்சு நம்ம ஊர்லேயே. ஸோ அதை தாண்டி வேற எங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள்? ஓகே, ஸோ இறப்பு வீடுகளை சாவு வீடுகளை பார்த்துருக்கீங்க. நினச்சேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஓகே, ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு இடைப்பட்ட காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பறை அப்படிங்கிறது நம்ம மரபு இசைக்கருவியா தான் இருக்கு. ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கான இசைக்கருவியா மாத்திட்டாங்க. இது இசைச்சாலே சாவு வீட்டில் தான் இசைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் இறப்பு வீடுகளில் பறை இசைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான். ஏன்னா அந்த புரிதல் உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் இங்க நிறைய கலைஞர்கள் உருவாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ என்ன அப்படின்னா, அந்த காலத்துலாம் நம்ம கிட்ட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது கரெக்டாக. லைக் இப்போல்லாம் இந்த ஸ்டெத்தோஸ்கோப்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அயன் பாக்ஸ் மாதிரி இந்த ஜெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லாதங்காட்டி ஒரு 4 டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சடனாக ஒருத்தர் கீழே விழுந்தாங்கன்னா, மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, வரமிளகா சூடு பண்ணி ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூக்கு பக்கத்தால் வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த நெறி இறக்கும் தும்மல் வரும். ஸோ தும்மல் வரலையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் எந்த ரியாக்ஷன் ஆகலையா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசி எடுத்து நெயில் டிப்பில் குத்துறாங்க. ஸோ நெகக்கண்ணில் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்கலாம்னு பார்க்குறாங்க, நரம்பு மண்டலங்கள். இதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா, அடுத்து சூடு வைக்கிறாங்க. ஸோ மசில்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்குறாங்க, தசைகள்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்குறாங்க. இது எதுக்குமே அந்த பாடியில் ஒரு ரியாக்ஷன் இல்லாத போது உயிர் படின்னு ஒரு அடி இருக்குது. இன்னைக்கு நம்ம ரேண்டமாக நம்ம 4-5 பீட் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த உயிர் படி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இசைக்கு யாரோட சுண்டு ஆடலையோ அவங்களோட மரணம் உறுதி செய்யப்படுது. ஸோ இப்படி தான் பறைய இறப்பு வீடுகளில் ஒரு மருத்துவ கருவியாக, ஒரு மெடிசன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுருக்காங்க. பாப்பா இப்போ எத்தனை பேருக்கு ஸோ பாப்பாங்க எத்தனை பேருக்கு இப்போ சுண்டர்கள் ஆடலை அப்படின்னு சொல்லி பார்த்துருமா? ஓகே. ஸோ அது என்ன அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டான ஒரு 6-8 பீட்டை வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆடுது. ஒருத்தர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆடுறாரு. ஐயோ நம்மளை கூப்பிட்டு தான் சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இசைக்கும் போது நடந்த ஒரு வைப்பு ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. கரெக்டாக இப்போ ஒரு பறை இசைக்கிறதுக்கே நமக்கு ஒரு வைப்பு கிடைக்குதுன்னா, ஒரு 4 பேர் கூட்டமாக சேர்ந்து வாசிக்கும் போது அப்படியே அதிருன்னு நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்போ பறையை இப்படி தான் ஒரு இறப்பு வீட்டில் ஒரு மருத்துவ கருவியை இசைச்சிருக்காங்க. சரி, மருத்துவ கருவியை இசைச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, ஏன் கடைசி வரைக்கும் இசைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹீலிங் உங்களுக்கு தெரியும், குணப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் 2K கிட் தான், திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண நான் 2K கிட் தான். ஸோ அப்போ எனக்குலாம் ரொம்ப சோகமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், காதில் ஹெட்ஃபோனை போட்டு யுவன் சாங் கேட்பேன். ஸோ மேபி நான் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய பாட்டுலாம் நிறைய பாட்டு இருக்கு. பட் இந்த பாட்டு அவங்க எல்லாத்துக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பாட்டு, தெரியுமா? சரி எல்லாம் சேர்ந்து போடுவோம். ஓகே நான் டைமிங் சொல்றேன். ஓகே, எல்லாம் சேர்ந்து போடுவோம். ஓகே, 1 2 3. பரவாயில்ல, நான் இங்கே வரும்போது ரொம்ப பயந்தேன். எல்லாம் 90s 80s இருக்கீங்களே, நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், கண்டென்ட் கிடைக்காது அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை, சூப்பர். இந்த மாதிரி இசை நம்மளை ஒரு ஆர்ட் கொடுத்து நம்ம சொல்லலாம். அப்போ யாராச்சும் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா, அவங்க கூட போயிட்டாங்கன்னா, ஓகே, ஸோ மேலே அப்போ போயிட்டாங்கன்னா அவங்க கூட நெருங்கிய ஒரு உறவினர்னு சொல்ல முடியாது, நெருங்கிய தொடர்பு, அதாவது ஒய்ஃபோ இல்லை அவங்க மகனோ யாரானா வச்சுக்கலாமே, ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்க. டிப்ரெஸ் ஆகி நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் வரும். அப்புறம் பல்லு தட்டும். சில பேர் இறந்து போயிருக்காங்க அந்த மன அழுத்தத்தில். இன்னைக்கெல்லாம் சும்மா டக்குன்னு அவன் பெஸ்டி நான் நாளைக்கு பார்க்கறேன்னு சொல்லிட்டாலும் கூட பசங்க ரொம்ப பயந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. கரெக்டாக எத்தனை பேர் ஆளாயிருக்கீங்க? என்ன கைது பெறாரு? சரி, ஓகே, சூப்பர். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்கு. அப்போ அந்த இடத்துல தொடர்ச்சியாக இறப்பு வீடுகளில் பறையை இசைக்கும் போது அவங்களோட அந்த சிந்தனை எல்லாமே பிரேக் ஆகுது அந்த இடத்துல. நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அடிப்படை தகுதி, நான் என்னோட பேச்சுலர் டிகிரி சவுண்ட் இன்ஜினியரிங். நான் ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது சரி, இப்போ எங்கள் வீட்லேயும் சரி, என்னோட காட்டுக்கு அடியில் இந்த 5.1 ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கல்ல, ஊஃபரு 4 ஸ்பீக்கர் குட்டியாக இருக்கும், அதை வச்சுப்பேன். காலையில் எப்பயுமே நான் 5 AM சேலஞ்ச் 6 AM சேலஞ்ச்லாம் நான் பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு இப்படி எந்திரிக்கணும்ட்டு. ஸோ அப்படி எந்திரிக்கும் போது எல்லாரும் இப்போ நீங்களும் அலாரம் வச்சா என்ன வைப்பீங்க? ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வைப்பீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு டிஃபால்ட் அலாரம் நீங்கள் வைப்பீங்க. ஸோ என்னோட அலாரம் என்ன அப்படின்னா, கில்லி படத்தில் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்ற
அப்படின்னா ஸோ என்ன காரணத்துல தான் இந்த அலாரம் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை கேட்ட உடனே ஒரு 3 மணி நேரத்துக்கு நரம்பெல்லாம் தூக்கிடும். அந்த 3 அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்கு வரைக்குமாச்சும் தாக்கு பிடிக்கும். ஏதாச்சும் பண்ணணும்டா, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் கேட்டு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து என்னோட 7வது வெளிநாட்டு பயணமா நான் வந்து நிற்கிறேன். ஸோ இப்படிதான் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படிதான் வந்து இயல்பு வீடுகளில் மருத்துவ கருவியாகவும் ஒரு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்டாகவும் பறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது 2 விஷயம். ஓகே, அடுத்தது நிறைய விஷயத்துல வந்து பறையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பறையில வேற அடிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்களாம் பார்த்த வரைக்கும் ஃபோக் இப்போ நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ இதை தாண்டி எப்படி வந்து ஒரு ஜதிகளை வாசிக்கிறது. ஜதினா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா சந்திரமுகி படத்துல தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் கரெக்டா. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம சொல்லி வாசிக்கலாம்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு தக்க தீமி 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 தக்க தீமி. இதுல ஒரு 2 3 பேஸ் ஆட் பண்ணா நீங்க அப்படியே கல்யாண ஃபீல்டுக்கே போயிடலாம். பட் எனக்கு இன்னும் புண்ணு ரெடி ஆகல. சரி ஓகே. இன்னமும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் போக முடியல அப்படின்னா இன்னொரு ஐட்டம் என்கிட்ட இருக்கு. அந்த ஐட்டத்தை இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்ல எப்படி வந்து நம்ம எல்லா ஜதிகளும் நம்ம வாசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அப்படியே இன்னொரு சாம்பிள் தத்த கிட்ட தக்க தக்கிட்ட தத்த கிட்ட திருக்கிடுதோம் தத்த கிட்ட தக்க தக்கிட்ட தத்த கிட்ட திருக்கிடுதோம் தத்த கிட்ட திருக்கிடுதோம் தத்த கிட்ட திருக்கிடுதோம் 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 திருக்கிடுது தக்க திருக்கிடுது தக்க திருக்கிடுது தக்க திருக்கிடுதோம் திருக்கிடுது தக்க திருக்கிடுது தக்க திருக்கிடுது தக்க திருக்கிடுதோம். கண்டிப்பா இந்த பீட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 80s 90sல இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்களா அக்கா மனசாட்சி இருக்கா? ஓகே, ஒரு படத்துல தெரியுமில்ல அந்த பாட்டு கமலஹாசன் இல்லையா? அது சாரி, நான் நேற்று இந்தியன் 2 போய் பார்த்துட்டு வந்தேன், அதனால அவரே மடையில ஓடிட்டு இருக்காரு எனக்கு. சாரி. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஓகே, அப்போ லிரிக்ஸ் மறந்துடும், அதனால தரதான் வரும். ஸோ அதனால ஏதோ கண்டுக்க வேணாம், போக போக நல்லா பாட்டு பாடுவேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்படி தான் பறையை வந்து நம்ம வெவ்வேறு பீட்ஸ் வச்சு நம்ம வாசிக்கலாம். அப்படியே நம்ம இப்போ சும்மா தானே உட்காந்துருக்கோம். நீங்களாம் என்ன பண்ணுங்க, உங்கள் லெஃப்ட் ஹேண்டை, அதாவது உங்கள் இடது கை முன்னாடி வைங்க. நல்லா 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 வைங்கக்கா. இப்படி வேணாம், நல்லா. ஓகே, இப்போ உங்களோட வலது கை உங்கள் ரைட் ஹேண்ட் மேலே. நீங்கள் ஜூம்பா கிளாஸ்லாம் போக தேவையில்லை, நம்ம இடத்துக்கு வந்தாலே போதும். ஓகே, நான் 1 சொல்லும் போது நீங்கள் கிளாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 விட்டுருங்க, சரியா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. ஸோ நார்மலாக நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? சரி, ஓகே. ஸோ நான் வந்து நல்லா எனக்கு பிடிச்ச நான்வெஜ் நான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பண்ணிட்டு இல்லை நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி நல்லா நறுக்குன்னு பண்ணுங்க. லைக் எப்படின்னா ரோபோ மாதிரி பண்ணாமல் இந்த கையெல்லாம் அப்படி போகணும், நாக்கெல்லாம் மடிச்சுக்கணும், ஷர்ட் பட்டு வேணா கழட்டி விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஷர்ட் போட்டால் கழட்டிக்குவேன். ஓகேவா? சரி, ஓகே ஓகே, போகலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4
கண்டுபிடிச்சிட்டா நினைக்கிறேன் நான் யாரை சொல்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களாம் எல்லாமே ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுல. ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டைல் இப்படி இதே நம்ம ஒரு பஞ்சாபி ஸ்டைல் போகலாம் சரிங்களா. நீங்கள் எல்லாம் இப்படி கை வைங்களேன். நம்மளோட தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இப்படிலாம் போடணும், நாக்க கடிக்கணும், ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பு டவுன் பிடிச்சிச்சு. எல்லாம் கை வைங்க எல்லாரும் இப்படி. ஓகே 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி சூப்பர்ல நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கையெல்லாம். ஸோ எல்லாத்துக்கும் வேக்குதா? ஓகே. அப்போ இந்த மாதிரி நம்ம எதுக்கு வேணால் நம்ம இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதே நம்ம ஒரு வெஸ்டர்ன் பீட்ஸ் கூட நம்ம வாசிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, வெஸ்டர்ன் வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணம் ஒரு பீட் பார்ப்போம் சும்மா. மேபி ஒரு பாட்டாக பார்க்கலாம். இந்த பாட்டை கண்டுபிடிங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? மைக் கொடுங்க அவங்ககிட்ட மைக் கொடுத்தா மேபி அவங்க பாடினாங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். மேலே வாங்க அவங்களை கிளாப் பண்ணுங்க. சூப்பர். அவங்களுக்கு வந்து இந்த மைக்கை கொடுக்கும். ஹலோ சி first BGM, okay? I will tell one. I want to sing after. Please don't damage the mic. Okay? Wait. 1 2 1 2 3 4. First things first, I'm to say all the words inside my head. I'm fired and tired of the way that things they do. Oh, ooh, the way that things they do. Oh, ooh. மேபி ஒரே நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மட்டும் எல்லாம் சொல்றீங்க ஓகேவா? அதுக்கு நீங்க பாட மாட்டேங்கிறீங்க. எல்லா கிட்ஸும் சேர்ந்து பாடலாமா? ஓகே திருப்பி 1 2 1 2 3 4. First things first, I'm to say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. இதே வந்து நம்ம பிலீவர் ஓகேவா? பிலீவர் வந்து இது பாப்பா வந்து இந்த நாட்டில் இந்தியாமா நீ பிறந்த அதனால இப்படி பாடுது. இப்போ இந்த பாப்பா தமிழ்நாட்டில் பிறந்த எப்படி பாடு பார்க்கலாம் சரியா? நீ சேம் இதே பாட்டு பாடு. ஓகே 1 2 1 2 3 4. First things first, I'm to say all the words inside my head. I'm fired and tired the way that things have been. Ooh, the way that things have been. Ooh. லிரிக்ஸ் மறந்துச்சா? ஓகே எனக்கு மறந்துச்சு. சூப்பர் நைஸ். பாப்பாவுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். அவங்க வந்து டக்குன்னு ஸோ டக்குன்னு வந்து கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு வந்த ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஓகே அவங்க ஸ்டேஜ் ஃபியர்லாம் தாண்டி வராங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க கூப்பிட்டே வந்தது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நைஸ் சூப்பர். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பாட்டை வேணாலும் நம்மளால் வந்து நம்மளை பறை இசையில் இசைக்க முடியும். அதனால வந்து நீங்கள் எல்லாரும் நம்ம மரபிசை கருவிகளை கற்றுக்கோங்க. பிகாஸ் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து பாப்பா மாதிரி இருக்கும்போது அதாவது நான் சின்ன பையனாக இருக்கும்போது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பையன், இப்பயும் நான் சின்ன பையன் தான். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரி. ஸோ ஓகே ஸோ அப்போ நிஜமாக நான் சின்ன பையன் தான். என்னன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்னா நீ கீபோர்ட் கிட்டார் வயலின்லாம் கற்றுருந்தா நான் ரொம்ப பெருமையாக நினச்சிருப்பேன். எல்லாத்துட்டையும் நான் போய் சொல்லியிருப்பேன் என் பையன் வந்து ஒரு கீபோர்டிஸ்ட் ஒரு கிட்டாரிஸ்ட்டுன்னு. நீ ஏன்டா பறையெல்லாம் தூக்கிட்டு சுற்றுற அப்படின்னாங்க. ஸோ அதே வாயில இன்னைக்கு பறைய அவங்க தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஊராக. ஸோ என்னன்னா நம்ம ஊரில் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். பறைய வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இதை நான் டூ பி ஃப்ராங்காக நான் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் தெரியணும்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பறை இசைக்கருவி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான இசைக்கருவி தான் அங்கே பார்க்கப்படுது. இதெல்லாம் பிரேக் பண்ணி வரத்துக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு லிட்டரலா. ஏன்னா வந்து 2017-18 நான் வந்து பறை அதாவது முன்னாடியே நான் வந்து ஸ்கூல் பெட்ஸ்லாம் நான் தாளம் தட்டுவேன். ஸோ நிறைய பாட்டு அதாவது இந்த பேக் அதாவது லாஸ்ட் டெஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு இருப்போம். அப்போ எங்கள் மிஸ் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க,
இந்த மாதிரி ஒரு குரூப்பாக எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஏன்டா அவங்கள மாதிரி வாசிச்சுட்டு இருக்குன்னு அந்த குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. 2 நாளைக்கு யாருமே என்கிட்ட பேச கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன போட்டு அடிக்கிறாங்க. ஆமாம், நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இவங்க தான் பண்ணோம், அப்படி பண்ணால் நம்ம சொந்தக்காரங்களாம் பேச மாட்டாங்க, அவங்க ஸ்கூலில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி தான் அங்கே நிலைமை இப்போ வரைக்கும் இருக்குது. ஏதோ இப்போ ஓரளவுக்கு நீங்களாம் பறையெடுத்து வாச்சு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போடுறங்காட்டி உங்களை பார்த்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட மரபை வந்து நாம காப்பாற்றல, நம்ம இங்கேருந்து போனவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஸோ ஈவன் தோ எங்கள் அம்மா வந்து ஒரு 2019 வரைக்குமே அவங்களுக்கு புரியல. ஸோ அப்போ என்னாச்சுன்னா நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன். ஃப்ரான்ஸ் போய் அங்கே வந்து நான் பறைய சொல்லி கொடுத்துட்டு வரும்போது லைக் எல்லாருமே ஈரோடு ஃபுல்லாக எல்லா நியூஸ்லேயும் வர ஆரம்பிச்சிச்சு. பட் அங்கே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேமெண்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு எங்கள் அம்மா வந்து ஓகே இது சூப்பர் அப்படின்னு சொல்லி அதை ட்ராவல் பண்ண சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஆர்ட்ஸ், அதாவது நம்மளோட கலைத்துறையில் நம்ம கலைகளை வந்து கற்றுக்கிட்டாலும் அதில் இன்னைக்கு பெரிய ஒரு மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு யூஸ் ஆகும், மெயினாக ஹீல் பண்ணுவாங்கள. ஸோ அதனால் நல்லா நீங்கள் வந்து நம்மளோட பாரம்பரிய இசைக்கருவிகளை வந்து முடிந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்களும் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த இசைக்கருவி பார்ப்போம். ஓகே, இந்த இசைக்கருவியை நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்க்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? தப்பாம இருக்கா? ஓகே, நம்ம இதில் வந்து ஒரு 3வது திணை என்ன திணை? மொத்தம் 5 திணை. அதில் 3வது திணை என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம். மருதம் என்ன நிலம்? வயலும் வயல் சார்ந்தது. அப்போ வயலில் இந்த மாதிரி ஒரு பொருள் என்ன யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க? மரக்கா. வெல்லம், மரக்கா, படி, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வயல்வெளிகளில் இந்த தெம்மாங்கு பாடல்கள்லாம் பாடுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி எத்தனை பேர் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம் தெரியல. நானே ஃபீல் பண்ணதில்லை. நானே ஃபீல் பண்ணதில்லை, நீங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபீல் பண்ணதில்லைன்னு சொல்லுவாங்க. இனிமேல் மேபி நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இதோட சவுண்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இதோட சவுண்ட் வந்து இருக்கும். இதோட சவுண்ட் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப சூப்பரான சவுண்ட். என்னன்னா அடியில் வந்து ஒரு தோல் ஒட்டி அதில் ஒரு துளையிட்டு அதில் ஒரு நரம்பை வந்து நடுவில் இது பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஒரு பாட்டோட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு கண்ணை முடிக்கோங்க. நான் ஒரு வயல் சார்ந்த ஒரு இடத்த நினச்சிக்கோங்க. பாப்பா எந்த அளவுக்கு அது கூட நம்ம ஃபீல் பண்ணி போக முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு அது கூட ஒரு ஒன்றா போக முடியும்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் ஒரு கேம் விளையாடுவோம், சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாசிப்பேன், நீங்கள் அதை கிளாப் பண்ணணும், சரியா? இந்த இசையை நீங்கள் கேட்டு கிளாப் பண்ணணும். ஓகே, பார்ப்பேன் எத்தனை பேர் நம்ம கரெக்டாக கிளாப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இப்படி பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா என்னோட தலைக்கு நீங்க கிளாப் பண்ணணும். லைக் எப்படின்னா டக் டக் டக். ஓகே, போலாமா? சூப்பர். ஸோ நான் 2 டைமும் வாட்சது ஒரே மியூசிக் தான். ஆனால் நீங்கள் வேற மாதிரி கிளாப் பண்ணீங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் என்ன பண்ணீங்க? டக்கு 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 டக்குன்னு கிளாப் பண்ணீங்க. 2வது முறை டக் 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 டக்குன்னு ஏன் பண்ணீங்க? என் தலையை பார்த்து பண்ணீங்க. சூப்பர். இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் கேட்டு ஆச்சரியப்பட போறீங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த இசை அப்படிங்கிறது ஊரில் 4 பேர் தெரியுமா? ஊரில் இல்லை,
வீட்டு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஊர் 4 பேர் இருந்து 40 பேரா மாதிரி 40,000 பேரா 4 லட்சம் பேரா மாதிரி 4 கோடி பேரா போயிடுச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொன்று நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இந்த இசை அப்படிதான். உங்க காதுக்குள்ள வந்து நிறைய பேர் டக்குன்னு கரெக்டாக வாச்சாங்க. ஆனால் இந்த டக்குன்னு அவங்களே கொலை போட்டீங்களா, அவங்க டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க வாசிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இந்த இசை உங்களை என்ன பண்ணணும், காதுக்குள்ள வந்து நீ டக்குன்னு வாசின்னு சொல்லுவோம். ஆனால் என்னோட தலை 2வது முறையை நான் வாசிக்கும் போது என் தலை என்ன சொல்லுவோம், டக் டக் டக். அப்போ நான் இது மூலியமா நான் என்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னைக்குமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யணும். நம்ம தலை சொல்கிற மாதிரி ஓகேவா, நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம செஞ்சோம் கண்டினியூஸாக செஞ்சோம்னா ஸோ கண்டிப்பாலும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்ல. அந்த சக்ஸஸ் தான் செய்யணும். முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் நிற்கிறது. ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாரு, 12th முடிச்சவங்க நல்லா மார்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாரிவன் காலேஜில் போய் சிவில் இன்ஜினியரிங் வந்து சீட் வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்மளுக்கு படிப்புக்கும் நமக்கும் தூரம், அதுவும் இன்ஜினியரா, ஐயோ ஆல்ரெடி வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி அது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு தான் நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்னு சொல்லி சென்னை இந்திரா நகரில் இருக்குது, தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே சவுண்ட் இன்ஜினியரிங் நான் பண்ணேன் 4 years. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சொடக்கு மேலே சொடக்கு போடுது கேட்டிருப்பீங்களா, அந்த பாட்டுக்கு வந்து நான் தான் ப்ளே பண்ணேன். ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஜிப்சி, சிலுக்கர்பட்டி, பொன்னியின் செல்வன், மாவீரன், இது எல்லாமே நான் நிறைய ஆர்ஆர் மியூசிக் பண்ண நிறைய ஒர்க்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப லாங் கான்ஸ்டன்ட்டாக போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், கொட்டாங்குச்சி. ஸோ அப்போ இந்த கொட்டாங்குச்சியை வச்சு எப்படி ஒரு மியூசிக்கை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இப்போலாம் ஒரு சாங் ஒரு கம்போஸ் பண்ணோம் இல்லை ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. இந்த பக்கம் கீபோர்டு, இந்த பக்கம் கிட்டார், ட்ரம்ஸு, வோக்கல், இந்த மாதிரி நிறைய தேவை. ஆனால் இந்த ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு ஓவரால் எல்லா பாட்டையும் முடிச்சிருக்காரு. ஸோ இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரி சவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. இது கேட்க என்ன மாதிரி சவுண்ட் இருக்கு? குதிரை வர மாதிரி இருக்கா? ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ராஜா ஓகே, எல்லாம் சேர்ந்து போகலாம். ஓகே, 1 2 1 2 3. ராஜா ராணி பக்கம் கண்டேடு கை மூடுது பொன்மாலை பொன்மாலை. ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு பாட்டெல்லாம் இதில் வாட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு ஜாம்பவான் கிட்ட அப்படியே போனேன். இந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும், எம்எஸ் ஐயா. ஸோ அவங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஜாம்பவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, சூப்பர், எல்லாம் சேர்ந்து போடலாம். ஓகே, 1 2 1 2 3 4. காதோரோ பார்க்கையில என் ஸோ இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வச்சு ஓவரால் பாடம் முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி இசைக்கருவி என்னைக்குமே நான் வந்து பேசும்போது சொல்லுவேன், இசையோட மருத்துவம் இருந்துகிட்டே தான் இருக்கு என்னைக்குமே. அப்போ இந்த மாதிரி இசைக்கருவி நம்ம பயன்படுத்தும் போது நார்மலாக நம்மளோட நர்வ் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவ் ஆகும். அதில் 2 சவுண்ட் இருக்கு. ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நர்வ் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். இதை நார்மலாக நம்ம ஜிம்மில் போய் என்ன பண்ணுறோம்னா ஒரு வி ஷேப்பில் கட்டர் இருக்கும், அதை பிடிச்சி வளர்த்துட்டு இருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து நர்வ்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுவாங்க, ஆர்ம்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பார்த்து கேட்கக்கூடாது, இங்கே உனக்கு எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலராக பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கொட்டாங்குச்சியை வச்சு நீங்களும் இந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே இது என்னன்னு தெரியும் கரெக்டாக, புல்லாங்குழல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புல்லாங்குழலா, அதாவது காற்று கருவியா தோல் கருவியா? காற்று கருவி தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், கரெக்ட் தான். ஸோ அது ப்ரீஃபாக போவோம், அதனால நம்ம அப்புறமேல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ளூட் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வாயில வாசிப்போம் கரெக்டாக. லைக் இந்த மாதிரி நம்ம வாசிக்கலாம். டெம்பரேச்சர் காரணமா இதெல்லாம் டியூன் ஆகல. இப்போ எங்கிட்ட ஒரு ஃப்ளூட் இருக்கு, அது மூக்குல வாசிக்கணும். ஸோ இந்த ஃப்ளூட் வந்து நம்ம மூக்குல வாசிக்கணும். எப்படி மூக்குல வாசிக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாமே நினைக்கக்கூடாது மூக்குல வந்து இப்படி வாசிக்கும்போது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம எடுக்கிறோம். இதை வந்து மூக்கு குழல்னு சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இசைக்கருவி எப்படி இருந்திருக்குன்னா எலும்புகள் இருந்திருக்கு, எலும்புகளில் துளையிட்டு அதை மூக்கில் வச்சு வாசிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம கிட்ட மரமா இருந்திருக்கு, அடுத்து நம்ம கிட்ட பிளாஸ்டிக்ல வந்திருக்கு. இது ஹியூமனோடோன்னு சொல்றாங்க.
இன்னைக்கு நிறைய பேருக்கு வீசிங், ஆஸ்மா, மூச்சு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இசைக்கருவிகளை குழந்தைங்க பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மூக்குல தான் நான் வந்து லைக் அந்த ஏரை வந்து வெளியில இது பண்றேன். ஸோ நான் ஏன் வாயை வந்து ஓப்பன் பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு சவுண்ட் பாக்ஸா ஒர்க் ஆகுது, ஒரு எக்கோ சாம்பரா. இந்த எக்கோ சாம்பர் தான் சவுண்ட் வரும். இதுல நிறைய பாட்டு வாசிக்கலாம். இந்த மாதிரி லிட்டரலா நான் அதை வாசிக்கும் போது நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல படிப்பாங்கல்ல, அப்ப என்ன ஆகும்னா என் அப்டமன் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அப்ப நான் மூக்கிலேயே இப்படியே நான் போகணும். ஸோ லைட்டாக ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும்போது லைட்டாக ஒரு கேராக இருக்கும், ஒரு மாதிரி தலைலாம் சுற்றும். பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு மூச்சு சார்ந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, இது நிஜமானமே மூக்கில் தான் வாசிக்கல, நீ உருட்டுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உருட்டுல, இப்போ மூக்கிலே உங்களை வாசிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே எப்படின்னா மூக்கில் தான் வாசிக்கணும். குறைஞ்சபட்சம் இது 3 மணி நேரத்துக்கு எடுக்காம வாசிப்பான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஸோ 3 மணி நேரத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்க. அப்போ சர்க்கிள் பிரீத்திங் ஒரு கான்செப்டை வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து வரக்கூடிய தான் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். பட் எல்லாமே இந்த கிளைமேட்டிக் இதனால இது எல்லாமே மரம், இது எதுவுமே பிளாஸ்டிக்கோ எதுவுமே கிடையாது, எல்லாமே மரம் இது. ஸோ அதனால இந்த சவுண்ட்ஸ்லாம் வேரி ஆகுது. அடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு பழம், இது வந்து முட்டை பழம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து காடுகள்லாம் கிடைக்கும். லைக் இந்த கோவக்காய் மாதிரியான ஒரு ஃபேமிலி சேர்ந்தது. அப்போ இதை வந்து காய வச்சு உள்ளுக்குள்ள வந்து சில சீட்ஸ் போட்டு இதுலேருந்து ஒரு சவுண்ட் வரும். ஸோ என்ன சவுண்ட் அப்படின்னா இதில் 2 சவுண்ட் இருக்கு. இது ஒரு சவுண்டு. இது 2வது சவுண்ட் என்னன்னா, ஸோ இந்த கிளாப்பிங், அதாவது ரெண்டும் மோதுது பார்த்தீங்களா? இது ரெண்டும் ஒரே நேரத்தில் பயணிக்கிறோம், ஒரே நேரத்தில் டிராவல் பண்ணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ ஷேக்கிங்கும் போகணும், அதே சமயத்தில் அந்த கிளாப்பிங்கும் போகணும். இது எப்படின்னா படத்துலலாம் வந்து ஆர்ஆருக்கு வந்து இந்த ட்ரெயின்லாம் போகிற மாதிரி சில சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரிலாம் வாசிப்போம். இதுலேயே சில ஜதிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுறதும் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த சொல்ல அந்த மூக்கோட நம்ம சொல்லும் போது அது ஒன்று சேரும். அப்போ இந்த மாதிரி வாசிக்கிறோம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது இந்த லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற அந்த பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். லைக் ஒரு பேலன்ஸ் ஸ்கில் கிடைக்கும், கான்சென்ட்ரேஷன் ஸ்கில் கிடைக்கும். இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் ஃபோனில் தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டீச் பண்ணும்போது அந்த ஃபோனுக்கு போக முடியாத அளவுக்கு நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவங்க எங்கேஜாக வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு அறிவு சார்ந்தும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அவங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸாகவும் இருக்கும். ஸோ நார்மலாக வாசிக்கும் போது என் கை எல்லாமே வந்து நல்லாவே ஆக்டிவ் ஆகும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பியன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணுவோம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே போனால் எந்தெந்த மாதிரிலாம் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, எதுவுமே நினைக்காம அப்படியே காமாக உட்காந்துருங்க. நான் சில சவுண்ட்ஸ் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு நம்ம கடைசியாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஓகே போமா, எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க.
மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்ச பிறகு மழை தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணியில் சில பூச்சிகள் சத்தம் போடும். ஒரு குட்டி தவக்கில் வந்து அவங்க அம்மா தவக்கை கூப்பிடுது. இப்போ இந்த தவக்கிலே வந்த பிறகு அவங்க ஃபேமிலியே வராங்க. கண்டிப்பாக இந்த சவுண்டை கேட்டுருக்கேன். 4 நாள் டெய்லி கேட்டுருக்கேன் சவுண்டை. ஸோ இந்த தவக்கள் எல்லாம் போன பிறகு சின்ன சின்ன பறவைகள்லாம் வருது. ஒட்டுக்கா பறவைகள்லாம் வருது. இது போல இன்னும் நிறைய பறவைகள் வருது. இப்படியே நம்ம டிராவல் பண்றோம் அதே காட்டுக்குள்ள. சின்ன சின்ன குளத்தெல்லாம் வந்து சில வாத்துகள் சத்தம் போடுது. ஸோ அப்படியே நம்ம போறோம். ஸோ அப்படியே நம்ம போகும்போது அப்படியே நம்ம பின்னாடி ஒரு மாட்டு வண்டி வருது. இந்த மாட்டு வண்டிலாம் போன பிறகு அப்படியே திருப்பி மேகம் அப்படியே கருக்குது. அப்படியே ஒரு 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 அமானுஷமான ஒரு சத்தம் வந்து ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு கேட்குது. ஸோ இந்த மாதிரி தான். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தான் வந்து படங்கள்ல நிறைய வச்சிருக்கேன். பட் நேரம் கருதி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் திரைப்படங்களில் ஒரு ரீரெக்கார்டிங் டைம்லலாம் வந்து இந்த காட்டுக்குள்ள போகிற சீக்வன்ஸோ இல்லை மற்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வந்து வாட்ச் காட்டுறேன். ஸோ இந்த இசைக்கருவி நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? மோர்சி. ஓகே, வேற பேர்? ஓகே, இந்த இசைக்கருவி பேர் உண்மையான தமிழ் பேர் நாம் உழவு. நாவால் உழவக்கூடியது நாம் உழவு. சங்கே முழகுலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த நாம் உழவு தான் அதோட பேர். இதோட சவுண்டை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருப்பீங்க. குறிப்பா இந்த இசை எங்க கேட்டிருப்பீங்கன்னா மருதமலை மாமணியே அந்த பின்னாடி அந்த பாட்டு ஃபுல்லா, அந்த பாட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா இது வந்து போய்கிட்டே இருக்கும், இது டிராவல் பண்ணும். ஆனா இன்னைக்கு இந்த இசைக்கருவி நம்ம ஊர்ல சுத்தமா அழைச்சு போச்சு. பெருசா இந்த இசைக்கருவி வாசிக்கிறது நம்ம விரலோட்ட எண்ணெய்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இசைக்கருவினாவே நிறைய பேர் பயப்படுறதுனா நாக்கு கட்டாயிரும் இதை வாட்சாலே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும், நாக்கெல்லாம் எதுவுமே கட் ஆகாது. இந்த இசைக்கருவி இசைக்கும் போது இந்த பேச்செல்லாம் திக்கி வரும் பார்த்தீங்களா சில பேத்துக்கு. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் கரெக்டாக பேச முடியும். காரணம் என்னன்னா, நான் வாயில இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு இதுக்கு நடுவில்
நடுவில் ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பியை நான் தள்ளும் போது ஒரு சவுண்ட் வரும். உங்களுக்கு கேக்குதா? இப்ப இந்த இந்த அதாவது இதுல இருந்து வரக்கூடிய ஒலி அலைகளோட நான் வாயிலிருந்து ஒரு சொல்லு சொல்றேன். உதாரணத்துக்கு 1 2 2 1 2 2 நான் சொல்றேன். 1 2 2 1 2 2 1 2 2. சோ காத்துல சொல்றேன். சோ இந்த மாதிரி நான் வந்து சொல்றேன். அப்ப இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம டங்க் வந்து ஒவ்வொரு பொசிஷன் வந்து டச் ஆகும். சோ நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சொலவடைகள்னு சொல்லுவாங்கல்ல. சோ ல ல ல சோ ந ந ந இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஈஸியா இந்த இசைக்கருவினால நம்மளால ப்ராமினெண்டா யூஸ் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். பட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்திருக்கு இதே மாதிரி. அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு மரப்பட்டை. ஸோ இந்த மரப்பட்டையை எப்படி அவங்க வாசிக்கிறாங்க அப்படின்னா இளையராஜா கூட பயன்படுத்தியிருப்பாரு. உச்சி வகுந்தெடுத்து ஸோ இந்த மாதிரி தான். அப்ப இது ஃபுல்லா மரம் தான். அப்ப இதெல்லாம் வாயில வச்சு வாசிக்கும் போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. நம்ம ஈஸியா பேச முடியும். லைக் இது எல்லாமே ஒரு மருத்துவம், ஒரு ஹீலிங் சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் பாக்குறோம். இது இல்லாம இதே ஃபேமிலியில இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஸோ அதுதான் இது வந்து ஒரு பித்தளை கம்பி. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா இந்த ஹை இபி எலக்ட்ரிக் லைன்ஸா இருக்கும் பாத்தீங்களா, இந்த கரண்ட் கம்பி மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சத்தம். ஸோ இந்த மாதிரி இது நம்ம ப்ளே பண்ணலாம். இது இல்லாமல் இதில் ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடுவோம் சும்மா. ஸோ என்னன்னா நான் இதில் ஏபிசிடி சொல்லுவேன். நான் எங்கே நிறுத்துறனோ அதுக்கு அடுத்த லெட்டர் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணலாமா, கவனிக்கலாமா? ஓகே. சூப்பர், கரெக்டாக சொல்றீங்க. இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி போவோம். ஓகே. ஐயா, அதுக்கு முன்னாடி என்ன லெட்டர்? சூப்பர், கரெக்ட். அவங்க கரெக்டாக சொல்றாங்க. ஸோ என்னன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க, நான் ஏபிசி சொல்றேன்னு நினைச்சா அந்த ஐயோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் சொன்னது ஆ ஆ இ இ. ஸோ இதான் ஹியரிங் நாலேஜ். மேபி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சூப்பர் நைஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் குழந்தைங்கிட்ட நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அவங்க வந்து முழுக்க நான் ஏன் அடுத்தடுத்து ஒரு என்னோட ப்ரோக்ராம்ல குழந்தைகள் சொல்றேன்னா அவங்க தான் நமக்கு அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அவங்களுக்குலாம் இதை கொண்டு போகும்போது தான் இதை அழியாமல் அவங்க பாதுகாத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அவங்களை கொண்டு போகணும் நம்ம. ஸோ இது இல்லாமல் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து அதையும் வாட்ச் கட்டேன். ஓகே. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப 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 சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் இது. இதோட பேர் குந்தலம். இன்னைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தால குந்தலக்கார் தெருனே ஒரு வீதி இருக்கு. அங்க வந்து இந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் இருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப ரேர், இப்போ யாருமே இல்லை. இன்னைக்கு இந்த இசைக்கருவி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா மன்னர்களை வந்து வரவேற்கிறதுக்காக இசைக்கப்பட்டிருந்த இசைக்கருவி. ஆனால் இன்னைக்கு அப்படியே வந்து அது வழக்கொழிஞ்சு போய் இன்னைக்கு நரிக்குறவ சமுதாய மக்கள் பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த இசைக்கருவி இசைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த இசைக்கருவி மாறிடுச்சு. ஆனால் இதோட டோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஒரு ஒரு டான்ஸ் ஆர்ட் ஃபார்ம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல நீங்க யார் வேணா வரலாம் ஸ்டேஜுக்கு. யாரெல்லாம் வரீங்க? எல்லாருமே வரீங்களா? வாங்க. சூப்பர். வேற வேற வா ஸ்டேஜுக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே வந்து நம்ம கேரளா கன்வென்ஷன் தாண்டி ஸோ மகளிரையும் நான் வந்து அழைக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட். ஸோ யார் வரீங்க? வந்தீங்களா? ஓரளவுக்கு ஒரு 5 பேர். வாங்க வாங்க வாங்க. பெரியவங்களாம் யாரும் வர மாட்டீங்களா? கூச்சப்படுறேன். ஒரு 5 மெம்பர்ஸ். நீங்க அப்படியே கூட்டத்துல வந்துருங்க. ஓகே. ஸோ இந்த கட்டை பேர் என்ன அப்படின்னா ஒயில் கட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 ஊர்ல வந்து சக்கைன்னு சொல்லுவாங்க. சக்கை ஆட்டம்ங்கிற ஆட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 ப்ராப்ஸ் தான் வந்து இந்த இசைக்கருவி. ஸோ இது எப்படி பண்ணணும் நான் சொல்றேன், கவனிங்க. இங்க பாருங்க. ஸோ எல்லாரும் கையில் கொடுத்துருங்க. மேபி அவங்களும் இன்வால்வ் ஆனா சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ எல்லாம் கவனிங்களா, இங்கே பாருங்க. எல்லா கிட்ஸுங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க ஸோ இந்த நாட் இருக்குல்ல, இந்த நாட் உங்க ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே சூப்பர் நைஸ். இப்போ நீங்க என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா? ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டிக்கர் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த ஃபிங்கர் மோதிர விரல், ஓகேவா, இந்த ஃபிங்கரை வந்து நீங்க இதுக்குள்ள இது பண்ணுங்க. சூப்பர். அப்புறம் ஒரு கட்டையை நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த 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 ரோப்புக்கு சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப், இதுக்குள்ள நீங்க ஒரு உங்களோட மிடில் ஃபிங்கர் இது பண்ணுங்க. ஓகே. இப்படி இல்லடா, இப்படி லைக் பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது நான் ஹெல்ப் பண்றேன். அடுத்தது இந்த ஃபிங்கர். ஓகே. ஸோ உங்க தம் பக்கத்தால் இருக்குல்ல. ஓகே. ஆல் காட்டி வரும். ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அப்ல இருந்து டவுன் பண்ணணும். அப்போ ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் தான் இல்ல, இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, லைக் அப்ல இருந்து டவுன். வருதா? சூப்பர் நைஸ். ஸோ என்னன்னா நீங்க கீழே கொண்டு வரும்போது உங்க கையை ஸ்குவீஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க எல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் 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 ரவுண்ட். என்ன இங்க தனியா போற ரவுண்ட். ஆமா. ஓகே, மேக் ரவுண்ட். ஓகே, இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பிக் ரவுண்ட். ஓகே. நான் பண்றேன். ஸோ ரவுண்ட் 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 ரவுண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து எப்படி இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம், பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் இந்த ஸ்டிக் இருக்கா? ஓகே, உங்களோட ரைட் லெக் இருக்கா? நான் 1 சொல்லும்போது அந்த ரைட் லெக் முன்னாடி போகணும். எப்படின்னா எனக்கு கவனிச்சுக்கோங்க. ஓகே, 1 2 1 2 1 2 1 2. ஓகே ஓகே, போலாமா? ஓகே ஓகே. ஸோ சிம்பிள் ஸ்டெப்பு, அப்பு டவுனு அப்பு. ஓகே, 1 2 1 2. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படி. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். பாப்போமா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? டூடா. சூப்பர். ஓகே, போலாம். ஓகே ஓகே, பொசிஷன். ஓகே, 1 2 3 4 1 2 மூவ் 1 2 1 2 1 2. மூவ் பண்றா. 1 2 1 2. இல்ல நடுவுல விட்டுருக்கா. 1 நடுவுல 2. மூடா மூவ் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க பண்ணிட்டே மூவ் பண்ணணும். சரியா? இல்லடி அக்கா சென்டர்ல விட்டுருங்க. அவங்கள குழந்தைங்க சென்டர்ல விட்டுருங்க. கம் சென்டர். ஓகே. இல்ல அவங்க மூவ் பண்றாங்க.
ஸோ அதனால் அவங்க வெளில ஓகே ஓகே 1 2 3 4 1 2 1 2 So 1 2 1 2 இது ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க ரெண்டாவது என்ன பண்ணீங்கன்னா 1 2 1 2 1 உங்க சைடுல மட்டும். ஓகே மேல கீழ கிடையாது, உங்க சைடுல மட்டும். ஓகே 1 2 3 4 1 2 1 1 2 1 நீங்க மாத்திக்கோங்க. ஓகே ஓகே 1 2 3 4 ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. கடைசியா ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். மேபி என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே பண்றேன், நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா. ஓகே கடைசியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் ஒருத்தர் கூப்பிடுறேன். ஸோ நம்ம யாரை கூப்பிடலாம்? மேபி இதுல வந்து முக்கிய புள்ளிகளை தான் கூப்பிடணும். கேரளா தமிழ் சங்கத்தோட ட்ரெஸரர் யாருன்னு தெரியல. ட்ரெஸரர் யாருன்னா உள்ள இருக்காரா? வாங்க ட்ரெஸரர் கூப்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெஸரர் நம்ம முன்னாடி வந்துட்டாரு. ஸோ பயலாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கை நான் அண்ணா கையில் கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போ வந்து இதை வச்சு அவர் லொஜக் மொஜக் பஜக் பண்ணுவாரெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இது என்ன பண்ணா இதுல இருந்து சவுண்ட் வர வைக்கணும். அதுக்கு உடச்சிடக்கூடாது. ஸோ புல்லாங்குழல் ஒரு கண்ணன். ஓகே கண்ணனா ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா. ஓகே ஸோ நீங்க கிளாப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது எல்லாரும் பண்ணுவாங்க. இது இல்லாம ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகேவா? சிம்பிளான டெக்னிக் தான். ட்ரை பண்ணுங்க. வேற எந்த மாதிரிலாம் சவுண்ட் வரலாம் வேணா அடிச்சாது. சரி நேரம் கருதி நாம இவரே பண்ண வச்சிருவோம். இதே கையில பிடிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணா இது சுத்தணும். சுத்தங்க. கேக்குதா? எனக்கு நல்லாவே கேக்குதுன்னு நீங்க ஃப்ரெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ அதான் ரொம்ப நன்றி உங்க எல்லாத்துக்குமே. இவ்வளோ நேரம் உட்காந்து நான் ஊதிடலாம். இப்போ நேரம் கருதி உள்ள கடைசி நேரத்தில் வந்து மகனியை ஊதிடலாம். ஸோ ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய கேரளா தமிழ் சங்கம் பிரசிடென்ட் எல்லாத்துக்குமே. ஓகே ஸோ மகுடி வந்து உங்களுக்கு நான் வாட்சி காமிச்சிடறேன். ஸோ மகுடி வச்சா பாம்பு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, பாம்புலாம் வராது. பட் இதோட சவுண்ட் ரொம்ப சூப்பராகும். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் கீழே மேபி டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லை வெளியே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் போகும்போது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வந்து சில சேல்ஸ்க்கும் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். குறிப்பாக நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கேன். அது என்னென்னா
இந்த குருவி நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து ஈரோட்டில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மகளிர்களை வச்சு, பெண்களை வச்சு, ஸோ நம்ம ஒரு 15 பேர்த்த வச்சு அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து இது மண்ணால் நாங்கள் வந்து செய்கிறோம். ஸோ இதுவும் வழியில் வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக ஒரு விற்பனைக்கு இருக்குது. உங்களால் முடிந்தால் இந்த சோஷியலாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நிகழ்ச்சி கவுண்டமணி அண்ணாவுக்கு மிக்க நன்றி.